Taste the Daily. சென்னை வியாசர்பாடியில் தீ விபத்தில் வீடுகளை இழந்த மக்களை நேரில் சந்தித்து அதிமுக மாவட்ட செயலாளர் ஆறுதல் கூறினார். வடசென்னைக்கு உட்பட்ட பகுதியில் உள்ள குடிசை வீடு ஒன்றில் எரிவாயு சிலிண்டர் வெடித்ததை அடுத்து கொழுந்துவிட்டு எரிந்த தீ அருகில் உள்ள வீடுகளுக்கும் மளமளவென பரவியதில் 20 குடிசை வீடுகள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. இந்நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதிக்கு சென்ற அதிமுக மாவட்ட செயலாளர் RS ராஜேஷ் தீயில் கருகிய வீடுகளை பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். திண்டுக்கல் மாவட்டத்தில் அதிக விளைச்சல் இருந்தும் மாம்பழங்களுக்கு உரிய விலை கிடைக்காததால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒட்டன்சத்திரம், நத்தம், பழனி உள்ளிட்ட பகுதிகளில் மாவிளைச்சலில் மகசூல் அதிகரித்துள்ள நிலையில் 1 கிலோ மாங்காய் 12 ரூபாய்க்கு விற்பனையாவதால் கடும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் குறைந்தபட்ச ஆதார விலையை நிர்ணயிக்காததால் விவசாயத்தை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே குடிநீருடன் கழிவுநீர் கலந்து வருவதால் காலி குடங்களுடன் பொதுமக்கள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கொட்டையூரில் சுமார் 2000த்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் கடந்த 15 நாட்களாக வழங்கப்பட்டு வரும் குடிநீரில் துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். கழிவுநீரை பயன்படுத்தியதால் தொற்றுநோய் பரவி பலர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். அதிகாரிகளின் அலட்சியத்தை கண்டித்து அதே பகுதியில் பொதுமக்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தூய்மையான குடிநீர் கேட்டு நாள்தோறும் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் குற்றம் சாட்டினர். எங்க ஊர்ல 15 நாளா தண்ணி வரல சார். தண்ணி நுறையா பாதாள சாக்கடை தண்ணி போய் அதில் கலந்தே கண்ணங்கரைன்னு நுறையா வருது சார். ஒரே நாத்தம் தாங்க முடியல சார். நாங்களும் 15 நாளாக சொல்கிறோம், ஆக்ஷன் எதுவும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊரில் போர் இறக்குனா கூட தண்ணி கிடையாது சார். அதனால இந்த முனிசிபாலிட்டி தண்ணி தான் நாங்கள் எல்லாருமே நம்பியிருக்கோம். இந்த சாக்கடை தண்ணியை குடிச்சு எல்லாருக்குமே டெங்கு காய்ச்சல் வருது, டைஃபாய்டு ஜுரம் அவ்வளோ பேர் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஜிஹெச்லையும் பண்ணுறோம், ப்ரைவேட்லையும் பண்ணிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வீசிய சூறாவளி காற்றால் சுமார் 220 மின்கம்பங்கள் சரிந்து விழுந்த சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாகர்கோவில், ஆரல்வாய்மொழி, பூதப்பாண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக கனமழையுடன் சூறாவளி காற்றும் அவ்வப்போது வீசி வருகிறது. இதனால் மாவட்டம் முழுவதும் சுமார் 220 மின்கம்பங்கள் சரிந்து விழுந்துள்ளதால் மின்தடை ஏற்பட்டு பொதுமக்கள் இருளில் அவதியுற்றனர். பருவமழையொட்டி நிர்வாக திறனற்ற திமுக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காததால் மின்கம்பங்கள் சேதமடைந்து கன்னியாகுமரி மாவட்டமே இருளில் மூழ்கும் அவலம் ஏற்பட்டுவிட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காஞ்சிபுரத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்காத தனியார் ஆலையை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரக்கடம் சிப்காட்டில் தனியார் ஆட்டோ தொழிற்சாலையில் 300க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணிபுரிகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2019ஆம் ஆண்டு 40 பேரை பல்வேறு காரணங்களுக்காக நிர்வாகம் பணி நீக்கம் செய்தது. இந்த நிலையில் 40 தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க உத்தரவிட்டு ஓராண்டுகள் கடந்தும் நிர்வாகம் வழங்கவில்லை. இதனை கண்டித்து ஒரக்கடம் மேம்பாலம் அருகில் 50க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியா ஸ்டாலின் அரசு தொழிலாளர்களை நசுக்குவதாக மக்கள் வேதனை தெரிவித்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே குடிநீர் பிரச்சினை குறித்து புகார் அளித்த இளைஞர்களை திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மதுபோதையில் அருவருக்கத்தக்க வகையில் பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. ராயர்பாளையம் ஊராட்சியில் குடிநீர் வரவில்லை என வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் இளைஞர்கள் சிலர் புகார் அளித்துள்ளனர். இதையறிந்த ஊராட்சி மன்ற தலைவர் பழனியா பிள்ளை எப்படி புகார் சொல்லலாம் என குடிபோதையில் இளைஞர்களை அசிங்கமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலும் நடுரோட்டில் வைத்து பேசியுள்ளார். ஆளும் கட்சி என்ற திமிருடன் அருவருக்க தக்க வகையில் நடந்து கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே சாலைகளில் குவியும் குப்பைகளால் சுகாதார சீர்கேடு உருவாகும் நிலை ஏற்பட்டுள்ளது. குன்றத்தூர் ஒன்றியத்தில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஊராட்சியிலும் தலா 2 லட்சம் ரூபாய் மதிப்பில் குப்பைகளை தரம் பிரிக்கும் கொட்டகை அமைக்கப்பட்டு அதற்கான குழிகளில் குப்பைகள் கொட்டப்பட்டு வந்தது. தற்போது இந்த திட்டத்தின் செயல்பாடுகள் முடங்கியுள்ளதால் குப்பைகள், காலி நிலங்கள், நீர்பிடிப்பு பகுதிகள், தெருக்களில் கொட்டப்பட்டு வருகிறது. இதனால் துர்நாற்றம் வீசி வருவதுடன் சுகாதார சீர்கேடும் ஏற்படும் நிலை உள்ளதால் விடியா ஸ்டாலின் அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது.
திருப்பூர் நொய்யல் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கோவையில் பெய்த தொடர் மழை காரணமாக நொய்யல் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. மேலும் நல்ல மண் தடுப்பணை நிரம்பி வழிந்து அணைப்பாலம் மற்றும் தரைப்பாலம் ஆகியவை வெள்ள நீரில் சூழ்ந்து மூழ்கியுள்ளதால் அப்பகுதியில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் வெள்ளப்பெருக்கை பயன்படுத்தி சாய ஆலைகள் ஆற்றில் கழிவுகளை கலப்பதை அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் அத்திக்கடவு குடிநீரில் கழிவுநீர் கலந்து துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். அரசூர் ஊராட்சி கொள்ளுப்பாளையம் பகுதியில் அத்திக்கடவு குடிநீரில் துர்நாற்றத்துடன் புழுக்களும் கலந்து வருவதால் பலரும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் கண்டுகொள்ளாத நிலையில் விடியா ஸ்டாலின் ஆட்சியில் தங்களுக்கு சுகாதாரமான நீர் கிடைப்பதற்கு கூட போராட வேண்டியுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கெட்டுப்போன கேக்கை சாப்பிட்ட சிறுவனின் உடல்நலம் பாதிக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. வேலங்குடியைச் சேர்ந்த பூமிநாதனின் மகன் அதே பகுதியில் உள்ள பேக்கரி கடையில் வாங்கிய கேக்கை சாப்பிட்ட சிறிது நேரத்தில் வாந்தி எடுத்துள்ளார். இதுகுறித்து வீடியோ ஆதாரத்துடன் உணவு பாதுகாப்புத்துறைக்கு பூமிநாதன் புகார் தெரிவித்தார். அதன் பேரில் ஆய்வு நடத்திய உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரம் கெட்ட கேக் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்யாமல் நோட்டீஸ் மட்டும் வழங்கியதால் சிறுவனின் தந்தை அதிருப்தியடைந்தார். விடியா ஆட்சியில் தர்பூசணி பழங்களில் ரசாயனம் கலந்திருப்பதாக கூறி விவசாயிகள் வயிற்றில் அடித்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தரமற்ற உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் தனியார் கடைகள் மீது நடவடிக்கை எடுப்பதில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. தொடர் மழையால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதை அடுத்து சப்பாத்து பாலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கிய நிலையில் எல்லையோர மாவட்டமான கன்னியாகுமரியில் கடந்த 4 நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இதனிடையே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையால் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சப்பாத்து பாலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதுடன் மலை கிராமங்களுக்கு போக்குவரத்து சேவையும் முடங்கியுள்ளது. விடியா ஸ்டாலின் அரசு பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதுடன் மலை கிராமங்களுக்கு உணவுப் பொருட்கள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மதுரையில் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை உத்தரவு வழங்கப்பட்டு 2 ஆண்டுகள் ஆகியும் நிதி இல்லை என கூறி மாற்றுத்திறனாளி ஒருவர் அலைக்கழிக்கப்பட்ட அவலம் அரங்கேறியுள்ளது. இருமார்பட்டியைச் சேர்ந்த ஜெயக்கொடி என்ற மாற்றுத்திறனாளிக்கு சமூக பாதுகாப்பு திட்ட வட்டாட்சியர் மூலமாக உதவித்தொகைக்கான உத்தரவு வழங்கப்பட்ட போதும் வங்கி கணக்கிற்கு உதவித்தொகை வரவில்லை. இது குறித்து புகார் அளித்த போது ஏற்கனவே 5000 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும் அவர்களுக்கு வந்த பின்புதான் உங்களுக்கு வரும் எனவும் ஆட்சியர் அலட்சியமாக பதிலளித்துள்ளார். விடியா திமுக ஆட்சியில் சிறிதும் கருணை இல்லாமல் உதவித்தொகைக்காக மாற்றுத்திறனாளிகள் அலைக்கழிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.